ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து இவரை கேட்குறாங்க, தங்கராஜ் இந்த மாதிரி நாளைக்கு அண்ணன் ரெசார்ட்டுக்கு தீ பார்க்கெலாம் கூப்பிட்டாருல போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் என்ன சொல்கிறாரு, சரி மாமா கூப்பிட்ருக்காரு போகலான்ற மாதிரி நைட்டு சொல்லிடுறாரு. அவர் கொஞ்சம் குடிச்சிருப்பார் போல். சொல்லவும் இவங்களும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மலர். அவங்க மாமியார் வேற வந்து மாத்திரை எடுத்து வை, சுடு தண்ணி எடுத்து வை, ஜீரக தண்ணி எடுத்து வைன்னு எல்லாம் வேலை வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மலரால் கிளம்ப முடியல. அதுக்கும் வந்து மலர் தான் காரணன்ற மாதிரி திட்டுறாங்க. என்ன இப்படி லேட்டாக கிளம்பிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி சீக்கிரம் கிளம்பி போக வேணாமா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ கோமதி சொல்கிறாங்க, அவள் வீட்டில் எவ்வளோ வேலை பார்த்துருக்கா, அவள் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவான்ற மாதிரி சொல்ல. அப்புறம் எல்லாரும் ரெடி ஆகி என்ன பண்ணுறாங்க, அப்படியே கிளம்பி போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் என்ன பண்ணுறாரு, இவரை முத்துவேலை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாரு. சென்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கிட்டு என்ன பண்ணுறாரு, ரெஸ்ட் எடுங்க, நான் போய் இளநீர் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி கதிர் வெளில கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வேன் பிடிச்சி ரொம்ப ஜாலியாக ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வராங்க. அதில் பாக்கியராஜ் அம்மா அப்பாவும் குறை சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளநீ வாங்கிட்டு இருக்கிற கதிரை வந்து ராஜி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அக்கா அந்த மாதிரி மீனா கிட்ட காமிப்பாங்க, அங்கே பாருங்கள் கதிர் சென்னையில் இருக்கானோன்னா அவங்கள எங்கடி இருக்கான்னு ஏதோ நீ அவன் நினப்பா இருக்கும் உனக்கு அப்படி தெரியுதுன்ற மாதிரி மீனாலாம் சொல்லி விட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு, ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டியாமான்னு கேட்குறது. ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவானான்ற மாதிரி அவங்க ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, தங்கராஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் போவேணாம், நான் கறி வாங்கிட்டு வந்துறேன், வீட்டில் சமையல் பண்ணுன்ற மாதிரி சொல்ல. இதில் ரொம்ப அப்செட் ஆகி ரேவதி என்ன பண்ணுறாங்க, மாடியில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, கதிருக்கு ஃபோன் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜி ஃபோன் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனே எடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, இளநீர் வாங்கிட்டு போய் முத்துவேல்கிட்ட கொடுக்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வடிவு அந்த டைமில் ஃபோன் பண்ணவும் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வடிவும் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, கதிர் ஃபோன் போட்டு நாங்கள் ராஜியை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம், ஒன்றும் அவருக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ராஜி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவர் எடுக்க மாட்டுறாரு. ஆனால் முத்துவேல் மட்டும் இவரை கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உங்கள் அப்பா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு, நீ ரொம்ப நல்ல பையன், யார் மனசையும் கஷ்டப்படாமல் நீ பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் இவர் எடுக்கவே மாட்டுறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடும் முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.